வணக்கம் நண்பர்களே, மீண்டும் இந்த தளத்தை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைக்கி நம்ம பார்க்க வந்திருக்க இடம் பார்த்திங்க அப்படின்னா, மண்டலம் டு கேளம்பாக்கம் ரோட்லேருந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்தோம்னா நெடுங்குன்றங்க. ஸோ அங்கே ஒரு பார்த்திங்கன்னா நார்த் ஈஸ்ட் கார்னரில் 35க்கு 40 ஒரு 30 ஃபீட் ரோட்டில் ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து சேல்ஸுக்கு வந்துருக்குதுங்க. அப்ரூவ்டு பிளாட்டு கார்னருங்க. ஸோ ரெண்டு சைடும் பார்த்திங்கன்னா 30 ஃபீட் ரோடு ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தோம்னா ரெசிடென்சியல் ஏரியாவில் 4200 பர் ஸ்கொயர் ஃபீட்னு சொல்லி சேல்ஸ் வந்துருக்குதுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா தேவராஜ் நகர்னு சொல்லுவாங்க. ஸோ தேவராஜ் நகர்னு சொன்னோடனே கண்டிப்பாக உங்களுக்கு எந்த இடத்த சொல்கிறத கண்டிப்பாக அந்த இடத்துல ப்ராப்பர்ட்டி தேடுறவங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ எந்த அளவுக்கு டீசெண்டான ஏரியா, ரொம்ப சூப்பரான ஏரியா அப்படின்னு கண்டிப்பாக இதை வந்து நம்ம கண்டிப்பாக ஆணித்தரமாக சொல்லிக்கலாம். ஒரு நார்த் ஈஸ்ட் கார்னர். ஸோ நார்மலாக பார்த்திங்கன்னா நார்த்து இல்லை ஈஸ்ட்டு கிடைக்கிறதே நம்ம வந்து ஒரு பெரிய விஷயமாக தான் இருக்கும். பட் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நார்த் ஈஸ்ட் கார்னர்லேயே இருக்குதுங்க. இந்த ப்ராப்பர்ட்டிக்கு பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து கொலப்பாக்கம் இருக்கு இல்லையா, வண்டலூர் டு கேளம்பாக்கம் ரோட்டில் கொலப்பாக்கம் அந்த மெயின் ரோட்லேருந்து பார்த்திங்கன்னா எக்ஸாக்டாக 1.5 கிலோமீட்டர் வருங்க. பாருங்கள், நல்ல ப்ராப்பர்ட்டி, ரெண்டு சைடுமே 30 ஃபீட் ரோடு வித்து நல்ல ரோடு வித்தாக இருக்குது. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக நம்ம கார் இருந்தால் கூட பார்த்திங்கன்னா வெளியவே ஈஸியாக பார்க் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி தான் பார்த்திங்கன்னா ஒரு ப்ராடான ஒரு பெரிய ரோடு தான் கொடுத்துருக்காங்க ரெண்டு சைடுமே. அதனால் கார்னர் ப்ராப்பர்ட்டி கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். 4200 சொல்கிறாங்க, ஸ்லைட்லி நெகோசியபிள் சொல்லியிருக்காங்க. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவில் நமக்கிட்டே பார்த்தீங்கன்னா 4750 பர் ஸ்கொயர் ஃபீட்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு சில ப்ராப்பர்ட்டிலாம் வந்திருக்கு. ஸோ அப்படின்ற பட்சத்தில் பார்த்திங்கன்னா நமக்கு இது பக்கத்துலேயே கிடைக்கிது. இம்மிடியேட்டாக பார்த்திங்கன்னா வாங்கி நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிக்கலாம். சுற்றியும் பார்த்தாவே தெரியும் எவ்வளோ வீடுகள்லாம் இருக்குது அப்படின்றது. ஃபுல் அண்ட் ஃபுல் ரெசிடென்சியல் ஏரியா அப்படின்ற ஒரு விஷயத்தையும் பாருங்கள். இங்கேருந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்ட்ரெயிட்டாக பெருங்குளத்தூருக்கு போகணுன்னாலும் கொஞ்சம் முன்னே போயிட்டு ரைட் எடுத்தோம்னா பெருங்குளத்தூர் போயிடலாம். லெஃப்ட் எடுத்தோம்னா கொலப்பாக்கம், மண்டலம் டு கேளம்பாக்கம் ரோடு கொலப்பாக்கம். இன்னும் மண்டலூர் நம்ம நியூ பஸ் ஸ்டாண்ட் கிளம்பாக்கம் நியூ பஸ் ஸ்டாண்டுக்கு நம்ம ஈஸியாக போயிடலாம். ரொம்ப நல்ல ப்ராப்பர்ட்டி. அதனால் பார்த்திங்கன்னா தயவு செஞ்சு மிஸ் பண்ண வேணாம். அதுவும் கார்னர் ப்ராப்பர்ட்டி, நீங்கள் டீசெண்டான ஏரியாவாக இருக்குது. ஸோ ஆக்சுவலாக அந்த குருவி சத்தத்தெல்லாம் கேட்கவே முடியாது. இந்த மாதிரி ஏரியாவுக்கு வந்தால் மட்டும்தாங்க அந்த குருவி சத்தத்தை கேட்க முடியுன்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ லேஅவுட் போடுற இடங்கள்லேயே கூட பார்த்திங்கன்னா புதுசாக லேஅவுட் போடுற இடத்துல மரங்கள்லாம் இருக்காது. இந்த மாதிரிலாம் ஒரு நல்ல அட்மாஸ்பியரே கொடுக்க முடியாது. பட் இந்த ஏரியா பார்த்திங்க அப்படின்னா நம்ம இயற்கை சூழலோட ஒற்றியே இருக்கிற மாதிரி இருக்கும். நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு நகர்ப்புறத்தையும் இல்லாமல் கிராமப்புறத்தையும் இல்லாமல் ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு லைஃபுக்கு பார்த்திங்கன்னா அந்த ஏரியா நல்லாவே இருக்கும் அப்படின்னு தான் கண்டிப்பாக நம்ம சொல்லலாம். பாருங்கள், நல்ல லொக்கேஷன். இங்கேருந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் உள்ளே போனாலே பார்த்தா காசா கிராண்டோட இண்டிவிஜுவல் வில்லாஸ் எல்லாம் கூட பார்த்திங்கன்னா அந்த பக்கம் இருக்குது. அங்கேயும் பார்த்தா நமக்கு வந்து நிறைய ப்ராப்பர்ட்டி இருந்திருக்கு, ரேட் அதிகமாக. பட் இந்த ரேட்டை கம்பேர் பண்ணும்போது அங்கே அந்த ரேட் ஓகேன்ற மாதிரி கூட ஒரு சிலருக்கு தோணும். பட் இந்த ஏரியாவில் அதோட இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்றத சொல்லிக்கலாம். நம்ம வீட்டில் மகாலட்சுமியோட வாங்க, ப்ராப்பர்ட்டியை பாருங்கள், பிடிச்சிருக்குன்னா அடுத்த கட்டமாக ப்ராசஸ் பண்ணலாம். நீட் அண்ட் க்ளீனாக இருக்குதுங்க. டாக்குமெண்ட் வந்து கிளியரான டாக்குமெண்ட்டு. ஸோ வேறு ஏதாவது டவுட் தான் வாட்ஸ்அப் பண்ணி கால் பண்ணுங்கள், பதில் காத்துட்ருக்கேன். உண்மையாகவும் நேர்மையாகவும் கூட நான் நன்றி.